கணபதி வாழ்த்து. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி இரம்பினை ஓடும் எய்த்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நாயகி நான்முகி கை நளின பஞ்சநாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதிலட்சு வாயகி மாலினி வராகி சூலினி மாதங்கி வியாதி உடையாள் சரணம் வறுமையர் புகையுலா உலத்து அன்போடு போட்ட அன்னவருக்கு நீங்கிடா நன்பொரு செல்வம் ஈந்தரலும் நாமகி என் பொருட்டு இறங்கு மாதாவை மனதில் ஏற்றுவோம். ஒளிவளர் விளக்கே ஒளிவளர் விளக்கே ஒளிவளர் விளக்கே ஒளிவளர் விளக்கே என்று சொல்லிக் கொண்டு தீபத்தை ஏற்றுவோம். ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெரிவளர் பழுங்கின் திறன்மனை கொன்றே சித்தத்துள் திருத்திக்கும் சேரே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பரமாடரன் ஆக தெய்வள தெய்வ குத்து வந்தாயே தொண்டனே விளம்புமா விளம்பே தொண்டனே விளம்புமா விளம்பே. அடுத்து இல்லக விளக்கது இருள் எடுப்பது சொல்லக விளக்கது ஜோதியில் உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமசிவாயவே ஆத்தாளை எங்கள் அபிராமி வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை புவி அடங்க காத்தாளை அங்கையில் பாசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாளை முக்கணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே கோடாமல் என்றும் குறையாமல் எங்கள் குலம் இனிமேல் வாடாமல் வாழ வரம் தருவாய் மனம் மாயை வழி ஓடாமல் உள்ளே ஒடுங்கும் தவமும் உணர்வறிய ஆறாமணி சோதியே பூவில் அமர்ந்தவளே ஆறாமணி சோதியே பூவில் அமர்ந்தவளே ஆறாமணி சோதியே எங்கள் திருவக்கில் அமர்பவனே. அடுத்து மாதர் ஏற்றும் விளக்கிதுவே பொங்கும் மனத்தால் நித்தமுமே போற்றி வழங்கும் விளக்கிதுவே அன்பை வளர்க்கும் இல்லம் தன்னில் விளக்கினையே என்றும் ஏற்றி தொழுதிடவே பல்வித நன்மை பெற்றிடலாம் பாரில் சிறந்தே வாழ்ந்திடலாம் விளக்கில்
ஏற்றும் ஜோதியினால் விளங்காப்பி விளங்கும் ஜோதிதனை விமலே என்று உணர்ந்திடுவோம் மங்கள பொருளாம் விளக்கிடுவே மங்கள பொருளாம் விளக்கிடுவே மங்கள பொருளாம் விளக்கிடுவே. அடுத்து விநாயகரை பத்தி ஒரு போட்டி. ஓம் வெண்ணிற உடையாய் போற்றி, ஓம் விசுமெல்லாம் விரைந்தாய் போற்றி, ஓம் திங்களின் நிறத்தாய் போற்றி, ஓம் ஆனை முகத்தாய் போற்றி, ஓம் அணித்திரு கடிவாய் போற்றி, ஓம் திருவெல்லாம் தருவாய் போற்றி, ஓம் திருவடி இணைகள் போற்றி, ஓம் ஐந்து கரத்தனை போற்றி, ஓம் ஆனை முகத்தினை போற்றி, ஓம் பிள்ளையார் அப்பனே போற்றி போற்றி, ஓம் பிள்ளையார் ஐப்பனே போற்றி போற்றி, ஓம் பிள்ளையார் அப்பனே போற்றி போற்றி. நம்ம எந்த பூஜை செய்தாலும் விநாயகரை வழிபாடு செஞ்சோம்னா அந்த விநாயகர் எழுந்தருளி அவர் தான் தலைமையேற்று நமக்கு உண்டான குற்றங்களை நீக்கி இந்த பூஜையை சிறப்பாக நடத்துறதுக்கு நீங்கள் அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லி பிள்ளையாரை தான் முதல்ல உட்கார செய்வாங்க. இப்போ பிள்ளையாருக்கு அப்புறம் தான் மகாலட்சுமி வருவாங்க. ஒரு பூஜை பண்ணோம்னா முதல்ல அடுத்த விநாயகரை வழிபாடு பண்ண பிறகு தான் மூலவர்த்தி வழிபாடு. அப்படி வச்சுக்கல வலது பக்கம் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம திருவிளக்கு போற்றிய சொல்ல போகிறோம். ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள். நிதானமாக நிறுத்தி அழகாக அருமையாக அன்பாக பண்பாக பாசமாக நேசமாக சொல்லுங்கள். மகாலட்சுமி உங்கள் மனசில் குடிபுக வராங்க. உங்கள் முதல் விளக்கில் வருவாங்க. இப்போ மனசுக்குள்ளே வருவாங்க. இலைய வச்சுக்கிட்டீங்களா? ஓம் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவாய் போற்றி. எடுத்து அந்த அது அந்த இலையில ஓம் போகவும் திருவும் புணர்ப்பாய் போற்றி. ஓம் முட்டறிவு ஒளிவாய் பிளந்தாய் போற்றி. ஓம் மூவுலகும் நிறைந்தாய் போற்றி. ஓம் வரம்பில் இன்பமாய் வளர்ந்தாய் போற்றி. ஒரு கையை மறைச்சிக்கிட்டு ஒரு கையில் இது பண்ணிருக்கேன். ஓம் இயற்கையாய் அறிவொளி ஆனாய் போற்றி. ஓம் ஈரியேல் உலகம் ஈன்றாய் போற்றி. ஓம் பிறர் பயமா பெரியோர் போற்றி. ஓம் பேரின்ப பெருங்காய் பொழிந்தாய் போற்றி. ஓம் பேருருள் கடலாம் பொருளே போற்றி. ஓம் முடிவில் ஆற்றல் உடையாய் போற்றி. ஓம் மூவுலகும் தொழுவாய் போற்றி. ஓம் அளவிலா செல்வம் தருவாய் போற்றி. ஓம் ஆனந்த அறிவொளி விளக்கே போற்றி. ஓம் ஓம் எனும் பொருளாய் உள்ளாய் போற்றி. ஓம் இருகடுத்து இன்பம் ஈந்தாய் போற்றி. ஓம் மங்கள நாயகி மாமணி போற்றி. ஓம் வளமை நல்கும் வள்ளியே போற்றி. ஓம் அரவண நாயகி அம்மையை போற்றி. ஓம் மின்னொளி அம்மையா விளக்கே போற்றி. ஓம் மண் ஒளி பிளம்பாய் வளர்ந்தாய் போற்றி. ஓம் தையல் நாயகி தாயே போற்றி.
ஓம் தொண்டர் அகத்து அமரர் தூவல் போற்றி ஓம் முக்கண் சுடரை முதல்வி போற்றி ஓம் ஒளிக்கும் ஒளியாய் உயர்வாய் போற்றி ஓம் சூடாமணி சுடர் ஒளியே போற்றி ஓம் இருள் ஒளித்து இன்பமும் ஈவாய் போற்றி ஓம் அருள் ஒளிந்து எம்மை ஆழ்வாய் போற்றி ஓம் அறிவனுக்கு அறிவாய் நின்றாய் போற்றி ஓம் இல்லக விளக்காம் இறைவி போற்றி ஓம் சுடரே விளக்காம் தூயாய் போற்றி ஓம் இடரை தலையில் இயல்பானாய் போற்றி ஓம் எரி சுடராய் நின்றாய் இறைவாய் போற்றி ஓம் ஞானச் சுடர் விளக்காய் நின்றாய் போற்றி ஓம் அருமறி பொருளாம் ஆதி போற்றி ஓம் தூண்டு சுடர் அணையா ஜோதி போற்றி ஓம் ஜோதியே போற்றி சுடரே போற்றி கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. போற்றி சொல்லுங்க. ஓம் செல்வம் அருள்வாய் நிறைந்தாய் போற்றி ஓம் இருகெடுக்கும் இல்லக விளக்கே போற்றி ஓம் அருள்வொடுக்கும் இல்லக விளக்கே போற்றி ஓம் பலர்கான பல்லக விளக்கே போற்றி ஓம் நல்லக நமச்சிவாய விளக்கே போற்றி ஓம் உள்பிலா ஒருகில விளக்கே போற்றி இது சத்தமே வர ஓம் உணர்வு கடந்ததோர் விளக்கே போற்றி ஓம் உடம்பெனும் மனைய விளக்கே போற்றி ஓம் உள்ள தகலி விளக்கே போற்றி ஓம் மடுபடு உணனை விளக்கே போற்றி விளக்கே போற்றி ஓம் உயிரெனும் திருமயக்கி விளக்கே போற்றி ஓம் இடமடு ஞான தீ விளக்கே போற்றி ஓம் நோக்குவார்க்கு நோக்கு எதிர்கொள் விளக்கே போற்றி ஓம் ஆதியாய் நடுவுமாகும் இல்லத்தாய் போற்றி ஓம் அளவிலா அளவுமாகும் விளக்கே போற்றி ஓம் ஜோதியாய் உணவுமாகும் விளக்கே போற்றி ஓம் தில்லை பொது நட விளக்கே போற்றி ஓம் கற்பனை கடந்த ஜோதி விளக்கே போற்றி ஓம் கருணை உருவாம் விளக்கே போற்றி ஓம் அற்புத கோண விளக்கே போற்றி ஓம் அருமறை சிரத்து விளக்கே போற்றி ஓம் சிற்பாவியோம் விளக்கே போற்றி ஓம் பொற்புட நடம் செய் விளக்கே போற்றி ஓம் உள்ளத்து இருளை அழிப்பாய் போற்றி ஓம் கள்ள புனலை கரைப்பாய் போற்றி ஓம் உருவோர் உள்ளத்து ஒளியே போற்றி ஓம் பெருகு அருள் சுரக்கும் பெருமா போற்றி ஓம் இருள் சேர் இருவினை எரிவாய் போற்றி ஓம் அருவே உருவே அருவுருவே போற்றி ஓம் நந்தா விளக்கே நாயகி போற்றி ஓம் செந்தா மறைத்தால் தாந்தாய் போற்றி ஓம் தீப மங்கள ஜோதி போற்றி ஓம் மதிப்பவர் மாமணி விளக்கே போற்றி ஓம் பாகம் பிரியா பரபரை போற்றி ஓம் ஆகம முடிமேல் அணிந்தாய் போற்றி ஓம் ஏகமும் நடம் செய் எம்மான் போற்றி
ஓம் ஊழி ஊழி உள்ளாய் போற்றி. ஓம் அழியால் காரை அடியேன் போற்றி. ஓம் ஆதியும் அந்தமும் அற்றாய் போற்றி. ஓம் அந்தம் இன்பம் அருளே போற்றி. ஓம் முந்தை வினையை முடிப்பாய் போற்றி. ஓம் பொங்கும் கீர்த்தி பூரண போற்றி. ஓம் தன்னருள் சுரக்கும் தாயே போற்றி. ஓம் அருளே உருவாய் அமர்ந்தாய் போற்றி. ஓம் தீது எல்லாம் தீர்க்கும் திருவே போற்றி. ஓம் பக்தி ஆழ்ந்த பரமா போற்றி. ஓம் எத்தியும் துதி எய்தாய் போற்றி. ஓம் அஞ்சல் என்றும் அருளே அன்பே போற்றி. ஓம் தஞ்சம் என்று அவரை சார்வாய் போற்றி. ஓம் ஒருவார் அகத்து உரை ஒளியே போற்றி. ஓம் ஓங்காரத்து உள்ளொளி விளக்கே போற்றி. ஓம் எல்லா உலகமும் ஆனாய் போற்றி. ஓம் பொல்லா வினைகள் அறுப்பாய் போற்றி. ஓம் புகழ்ச்செவடி என் மேல் வைத்தாய் போற்றி. ஓம் செல்விய செல்வம் தருவாய் போற்றி. ஓம் பூங்குழல் விளக்கே புனிதே போற்றி. ஓம் உலகும் உவப்புற வாழ்வருள் போற்றி. ஓம் உயிர்களின் பசிப்பினி ஒளித்தருள் போற்றி. சவுண்டே வரல சுவாமி, எல்லாம் உள்ளே கல்வி சிறப்பருள் போற்றி. ஓம் நல் அன்பு ஒழுக்கம் நின் திருவடி தொழுதனம் போற்றி. ஓம் போற்றி என்பார் அமரர் விளக்கே போற்றி. ஓம் போற்றி போற்றி மனிதா விளக்கே போற்றி. ஓம் போற்றி போற்றி அன்பொழி விளக்கே போற்றி. ஓம் போற்றி போற்றி திருவிளக்கே போற்றி. ஓம் போற்றி போற்றி திருவிளக்கே போற்றி. ஓம் போற்றி போற்றி திருவிளக்கே போற்றி. அதாவது இந்த திருவிளக்கு பூஜையில 8 வயசு குழந்தைய நான் சொன்னேன். ஏன்னா நம்ம எத்தனையோ மந்திரம் சொல்கிறோம், தமிழில் சொல்கிறோம், சொல்ல போகிறோம். அதில் ஏதாவது பிழை இருந்தால் 8 வயசு குழந்தைய மன்னிச்சு விட்டுருவோம் அம்மாவுக்கு. அதனால் 8 வயசு குழந்தையாவே பூஜை பண்ணும்போது நம்ம பூஜையில் குறை இருந்தாலும் அதை சந்தோஷமாக செய்யணும். அதான் குழந்தைக்கு வந்து அவ்வளோ சிறப்பு. அதான் 8 வயசு தான் குழந்தை, அதுக்கு மேலே குழந்தை வந்து குமரி ஆகும் 9க்கு அப்புறம். அதனால் நம்ம எண்ணங்களும் நம்ம மன ஓட்டங்களும் அந்த குழந்தை அதாகத்தான் எல்லாரும் நம்ம தாயேங்கிறோம். தாயினா நம்ம வந்து மகளுக்கு சமம் தான். அதனால் தாயை போற்றி அப்படி சொல்லும்போது அந்த தாய் மன்னிக்கக்கூடிய குற்றம் பெற்றவள். நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம குழந்தைக்கு நம்ம அப்பா அம்மா வைக்கும்போது உலகத்தை பார்க்கும் பரம்பொருள் அந்த பரமேஸ்வரம் பரமேட்டியும் நமக்கு தாய் தகப்பனாக இருந்து நமக்கு இந்த பூஜை செய்ய அருள்வாளிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் திருவிளக்கு நமஸ்காரத்தை பற்றி சொல்கிறோம். எல்லாரும் திருவிளக்கை நினச்சி குங்குமத்தை எடுத்து பண்ணிக்கங்க. ஓம் திருவிளக்கே 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 தேவி பராசக்தி திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே தேவியின் வடிவே திருவிளக்கே தேவியே உனக்கு நமஸ்காரம் தேவியே உனக்கு நமஸ்காரம் இருளை அகற்றும் திருவிளக்கே
இருளை அகற்றும் திருவிளக்கே இன்பம் அளிக்கும் திருவிளக்கே இன்பம் அளிக்கும் திருவிளக்கே எங்கும் ஒளி தரும் திருவிளக்கே லக்ஷ்மி உனக்கு நமஸ்காரம் லக்ஷ்மி உனக்கு நமஸ்காரம் மங்கள ஜோதியம் திருவிளக்கே மங்கள ஜோதியம் திருவிளக்கே மாலையில் ஒளி தரும் திருவிளக்கே காலையில் ஒளி தரும் திருவிளக்கே சரஸ்வதி உனக்கு நமஸ்காரம் சரஸ்வதி உனக்கு நமஸ்காரம் திருமகள் வடிவே திருவிளக்கே திருமகள் வடிவே திருவிளக்கே தேவரும் பணியும் திருவிளக்கே தேவரும் பணியும் திருவிளக்கே தெல்லிய ஜோதிய திருவிளக்கே சாரதே உனக்கு நமஸ்காரம் சாரதே உனக்கு நமஸ்காரம் அஷ்டலக்ஷ்மி வடிவே திருவிளக்கே அஷ்டலக்ஷ்மி வடிவே திருவிளக்கே ஆனந்த நர்த்தினி திருவிளக்கே ஆனந்த நர்த்தினி திருவிளக்கே ஆலய பூசணி திருவிளக்கே ஆலய பூசணி திருவிளக்கே ஆதி பராசக்தி நமஸ்காரம் ஆதி பராசக்தி நமஸ்காரம் பாக்கிய லட்சுமிய திருவிளக்கே பாக்கிய லட்சுமிய திருவிளக்கே பக்தியை அளித்திடும் திருவிளக்கே பக்தியை அளித்திடும் திருவிளக்கே பதவியை தந்திடும் திருவிளக்கே பவானி உனக்கு நமஸ்காரம் பவானி உனக்கு நமஸ்காரம் ஜெகமெல்லாம் விளங்கும் திருவிளக்கே ஜெகமெல்லாம் விளங்கும் திருவிளக்கே ஜெகதீசி வடிவே திருவிளக்கே ஜெகதீசி வடிவே திருவிளக்கே அழகை அளிக்கும் திருவிளக்கே அழகை அளிக்கும் திருவிளக்கே அம்மா உனக்கு நமஸ்காரம் அம்மா உனக்கு நமஸ்காரம் சவுக்கிய ரூபிணி திருவிளக்கே சவுக்கிய ரூபிணி திருவிளக்கே
சந்தான பலம் தரும் திருவிளக்கே சந்தான பலம் தரும் திருவிளக்கே சம்பத்தை அளிக்கும் திருவிளக்கே சக்தியே உனக்கு நமஸ்காரம் சக்தியே உனக்கு நமஸ்காரம் ராஜராஜேஸ்வரி நமஸ்காரம் நம்ம ராதாங்கோயில் ராஜராஜேஸ்வரி நமஸ்காரம் மங்கள நாயகி நமஸ்காரம் மங்கள நாயகி நமஸ்காரம் கங்கா தேவி நமஸ்காரம் கங்கா தேவி நமஸ்காரம் கருணை தெய்வமே நமஸ்காரம் கருணை தெய்வமே நமஸ்காரம் எங்களை காக்கும் நமஸ்காரம் எங்களை காக்கும் நமஸ்காரம் எங்களை காக்கும் நமஸ்காரம் திருச்சிற்றம்பலம். ஓம் சக்தி பராசக்தி. இப்ப நம்ம திருவிளக்கு வழிபாடு போட்டி முடிந்து அடுத்து திருவிளக்கு அர்ச்சனை செய்து இப்ப சமஸ்கிருதத்தில் ஒரு 108 அர்ச்சனை செய்த பிறகு இந்த திருவிளக்கு வழிபாடு நிறைவு செய்கிறது. உங்கள் மனதில் உள்ள பிரார்த்தனையை இப்பொழுது சாமியிடம் நீங்க கேட்டுக் கொள்ளலாம். எல்லாரும் விட்டாங்க. முதல்ல சொன்னது அரசனுக்கு, இரண்டாவது லட்சுமி நாராயணுக்கு, இப்பொழுது சிவனும் பார்வதியும் சொல்லப்போம். மொத்தம் 3 போட்டி, 108 போட்டியில் 3ஆவது போட்டிக்கு கூட வெளியே வச்சுருக்கோம். அந்த 3ஆவது போட்டியை மனசாக நிறைவாக செய்ய எந்த வித மனசு இருக்கக்கூடாது. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வீட்லையும் பண்ணிக்கோங்க. ஆமாம், எல்லாத்துக்கும் வாங்கிக்கலாம். அடுத்து 108 ரெடி அதே இந்தியா கடையில் நம்ம ஈஸ்வரி புத்தகங்களையும் வாங்கிக்கலாம். அந்த புக்கை பார்த்து எவ்வளோ பண்ணுறோம், அது ரொம்ப சிறப்பு. அதான் இப்போ 108 திருவிளக்கு அர்ச்சனை சிவனையும் அங்கே உள்ள கொண்டு சக்தியே நமக, ஓம் இச்சாசக்தியே நமக, ஓம் கிரியாசக்தியே நமக, ஓம் சொர்ணலட்சுமியே நமக, ஓம் ஜோதிலட்சுமியே நமக, ஓம் தீபலட்சுமியே நமக, ஓம் மகாலட்சுமியே நமக, ஓம் தனலட்சுமியே நமக, ஓம் தானியலட்சுமியே நமக, ஓம் தைரியலட்சுமியே நமக, ஓம் வீரலட்சுமியே நமக, ஓம் விஜயலட்சுமியே நமக, ஓம் வித்யாலட்சுமியே நமக, ஓம் ஜெயலட்சுமியே நமக, ஓம் வரலட்சுமியே நமக, ஓம் கஜலட்சுமியே நமக, ஓம் காமலட்சுமியே நமக, ஓம் கோமாதலட்சுமியே நமக, ஓம் காமாட்சி லட்சுமியே நமக, ஓம் சௌபாகிய லட்சுமியே நமக, ஓம் சுபலட்சுமியே நமக, ஓம் ராஜலட்சுமியே நமக, ஓம் கிரகலட்சுமியே நமக, ஓம் சீதாலட்சுமியே நமக, ஓம் ராமலட்சுமியே நமக, ஓம் சர்வ மங்களலட்சுமியே நமக, ஓம் சர்வ துக்க லட்சுமியே நமக, ஓம் சர்வாங்க லட்சுமியே நமக, ஓம் சுந்தரி லட்சுமியே நமக,
ஓம் சௌபாக்கிய லட்சுமியே நமக. ஓம் ஆதி லட்சுமியே நமக. ஓம் சந்தான லட்சுமியே நமக. ஓம் ஆனந்த லட்சுமியே நமக. ஓம் அகிலாண்டி நாயகியே லட்சுமியே நமக. ஓம் பிரம்மாண்ட நாயகி லட்சுமியே நமக. பரமாத்மா பத்மா லட்சுமியே நமக. ஓம் பத்மா பத்மா லட்சுமியே நமக. ஓம் பத்மாய லட்சுமியே நமக. ஓம் தன்யா லட்சுமியே நமக. ஓம் கிரண்யா லட்சுமியே நமக. ஓம் நித்திய லட்சுமியே நமக. ஓம் தீபராய லட்சுமியே நமக. ஓம் வசுத்தாய லட்சுமியே நமக. ஓம் வசித்தாரி லட்சுமியே நமக. ஓம் கமலா லட்சுமியே நமக. ஓம் காந்தாய லட்சுமியே நமக. ஓம் அனுக்கிரக லட்சுமியே நமக. ஓம் அம்பிகா லட்சுமியே நமக. ஓம் அழகாய லட்சுமியே நமக. ஓம் ஹரிவல்ல லட்சுமியே நமக. ஓம் அசோகா லட்சுமியே நமக. ஓம் அமிர்த லட்சுமியே நமக. ஓம் துர்கா தேவி லட்சுமியே நமக. ஓம் நாராயணி லட்சுமியே நமக. ஓம் மங்கள லட்சுமியே நமக. ஓம் கிருஷ்ணா லட்சுமியே நமக. ஓம் கன்யா லட்சுமியே நமக. ஓம் பிரசன்ன லட்சுமியே நமக. ஓம் கீர்த்தி லட்சுமியே நமக. ஓம் ஸ்ரீ லட்சுமியே நமக. ஓம் நரசிம்ம லட்சுமியே நமக. ஓம் பாவ உபசரம் அளிப்பா லட்சுமியே நமக. ஓம் சரண்யா லட்சுமியே நமக. ஓம் ஆரோக்கியம் தரும் லட்சுமியே நமக. ஓம் சர்வ மங்கள லட்சுமியே நமக. ஓம் மகேஸ்வர லட்சுமியே நமக. ஓம் மகமாயி லட்சுமியே நமக. ஓம் புஸ்தக லட்சுமியே நமக. ஓம் ஞான புத்திர லட்சுமியே நமக. ஓம் வாசுதேவாய லட்சுமியே நமக. ஓம் பாரதி லட்சுமியே நமக. ஓம் கோவிந்தா லட்சுமியே நமக. ஓம் சுமித்ரா லட்சுமியே நமக. ஓம் திரிகுண சுந்தரி லட்சுமியே நமக. ஓம் அம்பிகா லட்சுமியே நமக. ஓம் நிரஞ்சனா லட்சுமியே நமக. ஓம் நித்யா லட்சுமியே நமக. ஓம் கோமால லட்சுமியே நமக. ஓம் மகாபாலா லட்சுமியே நமக. ஓம் அம்ச லட்சுமியே நமக. ஓம் வேத லட்சுமியே நமக. ஓம் சாரதா லட்சுமியே நமக. ஓம் அனுமத் லட்சுமியே நமக. ஓம் சர்வார லட்சுமியே நமக. ஓம் மகாசக்தி லட்சுமியே நமக. ஓம் பவானி லட்சுமியே நமக. ஓம் பக்தி பிரியா லட்சுமியே நமக. ஓம் சாம்பவி லட்சுமியே நமக. ஓம் நிர்மலா லட்சுமியே நமக. ஓம் சாந்தாய லட்சுமியே நமக. ஓம் நித்திய முத்திய லட்சுமியே நமக. ஓம் நிஷ்ணாங் லட்சுமியே நமக. ஓம் பாபநாச லட்சுமியே நமக. ஓம் வேதநாசிய லட்சுமியே நமக. ஓம் சொப்ன லட்சுமியே நமக. ஓம் மகாலட்சுமியே நமக. ஓம் கஜலட்சுமியே நமக. ஓம் ஐஸ்வர்யலட்சுமியே நமக. ஓம் வாஸ்து கிரகலட்சுமியே நமக. ஓம் தீபலட்சுமியே நமக. ஓம் தெய்வலட்சுமியே நமக. ஓம் திருவனக்கு லட்சுமியே நமக. ஓம் அண்டமல்லா லட்சுமியே நமக. ஓம் அகிலாண்டசி லட்சுமியே நமக. ஓம் ஆனந்த லட்சுமியே நமக. ஓம் மங்களலட்சுமியே நமக. ஓம் ஞானச்சுர லட்சுமியே நமக.
ஓம் ஞானம் தருவாய் லட்சுமியே நமக. ஓம் அஷ்டமா சித்தி லட்சுமியே நமக. ஓம் எங்கும் லட்சுமியே நமக. ஓம் எதிலும் லட்சுமியே நமக. ஓம் எங்களி லட்சுமியே நமக. ஓம் திருவிளக்கு லட்சுமியே நமக. ஓம் அஷ்டலட்சுமியே நமோ நமக. ஓம் அஷ்டலட்சுமியே நமோ நமக. ஓம் அஷ்டலட்சுமியே நமோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. இப்போ நம்ம மகனுடைய இன்பத்தையும் பேரின்பம் சித்திரம் எல்லாத்தையும் லட்சுமியாக தான் பெற முடியும். அதான் நம்ம சமஸ்த சுவாகா சொல்லுவாங்க. சுவாகா தேவியே நமோ நமக அப்படின்னா இந்த சுவாக லட்சுமி அந்த அக்னியோட மனைவி பேர் சுவாகாங்கிறது. அப்போ மகாலட்சுமி மூலியமாக தான் அந்த பெற முடியும். செல்வம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட மகாலட்சுமி நினைச்சு இந்த வழிபாடை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து விரைவாக உங்கள் மனசு உள்ள பிரார்த்தனையை ஏற்கனவே சொன்னது போல நீங்கள் எல்லாரும் மனசுக்குள்ள வேண்டிக்கங்க. அதே போல உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் வரைக்கும் அமர்ந்துட்டாங்க உங்களுக்காக வேண்டும் வரத்தை கேட்டு அது உங்களுக்கு மிகப்பெரிய பேரொழி பிரபாக சுவாமியே உங்கள் அருள்வாழ்த்துக்குள்ளே பேரொழி சொல்லிட்டாங்க. அதன் பிறகு திருவடக்கு பூஜை நிறைவேறும். எல்லாரும் ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी நமஸ்துதே. அப்படியே தீவிரம் காமிச்சுங்க. அப்படியே உங்கள் பழத்தையும் தேங்காயையும் உங்களுக்கு பிரசாதத்தை 3 பேருக்கு நீங்க. ஓம் எழுந்தருளுக்கும் சரஸ்வதி பிரம்மனுக்கு கதலி பழம் தாம்பூல நிவேதியாமி புலா அன்னம் நிவேதியாமி அர்க்கியம் சமர்ப்பயாமி ஆசமனியம் சமர்ப்பயாமி. அடுத்து மகாலட்சுமிக்கும் மகாவிஷ்ணுக்கும். ஓம் எழுந்தருளுக்கும் மகாலட்சுமிக்கும் மகாவிஷ்ணுக்கும் கதலி பழம் தாம்பூல நைவேதியாமி புலா அன்னம் நைவேதியாமி அர்க்கியம் சமர்ப்பயாமி ஆசமனியம் சமர்ப்பயாமி. அடுத்து பார்வதி பரமேஸ்வரிக்கு. ஓம் எழுந்தருளுக்கும் பார்வதி பரமேஸ்வரி அம்மாளுக்கு கதலி பழம் தாம்பூல நைவேதியாமி துலா அன்னம் நைவேதியாமி அர்க்கியம் சமர்ப்பயாமி ஆசமனியம் சமர்ப்பயாமி. அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றமலம் பொன்னன் பாலிக்கும் வேலு பூமிசை என்னன் பாலிக்கும் மாறுகண்ணும் இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே. இது அதுக்கப்புறம் எல்லாத்தையும் காமிச்சுங்க. இது தூவம் காமிச்சுங்க. பாடல் மறந்தறியேன் நலன் தேங்கிற உன்னை மறந்தறியேன் உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன். அப்படியே வார்த்தை சுவாமி நினச்சி மானசிகமாக சொன்னீங்கன்னா ஓம் சுதாம்பரம் சசிவர்ணம் சதுபுஜம் பிரசன்னம் சாந்திரய குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா குரு சாஸ்தா பரபிரம்மா மகேஸ்வரா ஸ்ரீ தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ. ஓம் சிவாய நமக. ஓம் சிவசே நமக. ஓம் சிவமூர்த்தி நமக. உச்சாசக்தி நமக. ரியாசக்தி நமக. ஞானசக்தி நமக. ஞானபூமி நமக. ஐயாதேஸ்வரி பிரம்மாண்ட நாயகி எழுந்தருளுக்கும் சகசேஸ்வரர் சுவாமி அம்மா அனுகிரக நாமதேசிய. ஓம் சுகாய நமாவும் ஏகதந்தாய நமாவும் அபிலாய நமாவும் அஜகன்னாய நமாவும் விகுடாய நமாவும் விக்னராஜாய நமாவும் விநாயகாய நமாவும் பாலச்சந்திராய நமாவும் அஜானாய நமாவும் சுக்கரவுண்டாய நமாவும் சுபகனாய நமாவும் ஈசானமுத்திய நமாவும் புத்திராய நமாவும் அகோராய நமாவும் நாமதேவாய நமாவும் சதித்தாய நமாவும் ஆதித்தாய சோமாய மங்களாய புதன் குரு சுக்கராய சனிராஜுவே நமோ நமக. நானான பத்திர பரிமள புஷ்பாணி சமர்ப்பயாமி. ஆவாயு சடம்பயு சேம தைரிய வீரிய விஜய ஆயுராரிச கல்வி வேலை வியாபாசாத்தம் உடலாயு சாத்தம் அனிருத்தம் ஆதியாதி நவன கிரகணம் சாத்தம் ஆதி அந்த அதிசேஷா சாத்தம் கன்யானந்தை சாத்தம் சுமைநாதீர்த்தம்
బాలగణపతి దైవల గురుప్రసాదం அதிகுன்னத வியாபார அனுசார்த்தம் அஷ்டலட்சுமி கிருபாகஸ்தார்த்தம் அகிலாண்டேஸ்வரி பிரம்மாண்ட நாயகி சகசிரேங்கேஸ்வரர் சுவாமி அம்மாள் அனுகிரக நாமதேஷ்ய நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனை போற்றி அண்ணாமலை மன்னா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனை போற்றி அண்ணாமலை மன்னா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி நம பார்வதி பதையே வெற்றிவேல் முருகனுக்கு தீவாதாரணை தீவாரம் காட்டுங்க. அந்த நெய்வேத்தியம் 3 தடவை நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பத்தி புத்தி படத்துல வச்சுட்டு நெய்வேத்தியம் பண்ணிட்டு காமிச்சிக்கலாம். சோழத்துக்கு இருக்கா பூசாரி நாட்டேன் எம் ராதா கிருஷ்ண மங்களம் ராமகிருஷ்ண மங்களம் சாரதைக்கு மங்களம் எல்லாம் தயாரா ஆனந்த மங்களம் விவேகானந்த மங்களம் அன்னை 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 அன்பினுக்கு மங்களம் அன்னை 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 அன்பினுக்கு மங்களம் ஆதிசக்தி அம்பிகைக்கு அனந்த கோடி மங்களம் ஆதிசக்தி அம்பிகைக்கு அனந்த கோடி மங்களம் என்னுள்ளே விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம் என்னுள்ளே விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம் இச்சையால் முற்றுவிக்கும் சிற்சபைக்கு மங்களம் இச்சையால் முற்றுவிக்கும் சிற்சபைக்கு மங்களம் மங்களம் முடிஞ்சா ஞாம ஈர்த்தம் பறந்து இங்கு நானிடம் செழிக்கவும் நாம வேறிடாத இன்ப பொங்கி வீடலாம் விளங்கவும் ஞான தீபம் ஏற்றி இங்கு நாம கீதம் பாடுவோம் ஞான தீபம் ஏற்றி என்றும் நாம கீதம் பாடுவோம் தர்ம சக்தி வாழ்க என்று சந்ததம் கொண்டாடுவோம் தர்ம சக்தி வாழ்க என்று சந்ததம் கொண்டாடுவோம். அப்படியே உங்களுடைய திருவரத்தினுடைய கண்ணையும் அந்த ஒளியையும் பார்த்து கொண்டே கண்களை அப்படியே இதயத்தில் வைத்து அம்மாவை அமைதியாக ஒருமுகமாக பிரார்த்தனை செய்யுங்க. அந்த பிரார்த்தனையில் அம்மா மகாலட்சுமி அம்மா, மகாதேவி அம்மா, எங்களை காக்கக்கூடிய அம்மா, எங்கள் குலத்தை காக்கும் அம்மா, எல்லோரும் நலமாகவும் சுகமாகவும் வாழ வேண்டும். அனைவரும் அனைத்து செல்வங்களும் சிறப்பாக நீ அருள் புரிய வேண்டும். என்றென்றும் எங்கள் இல்லத்திலும் எங்கள் உள்ளத்திலும் நீங்கள் ஓங்கி ஒளியால் அமர வேண்டும். எங்களுக்கு நல்ல எண்ணங்களையும் நல்ல உள்ளங்களையும் என்றென்றும் நீங்கள் அனுத்தரம் செய்ய வேண்டும். எங்களுக்கும் எங்கள் வாழ்விலும் எங்கள் குடும்பத்தாருக்கும் என்றென்றும் நோயற்ற வாழ்வும் நிறைவான செல்வமும் தாங்கள் அருள வேண்டும். இந்த உலகத்தில் எடுத்த பிறப்பின் கடனை இந்த பிறவி தீர்ப்பதற்கு நீங்கள் அருள் செய்ய வேண்டும். என்றென்றும் தான் பெற்ற கர்ம வினைகள் அகற்றி இன்றுடன் இந்த ஆதி வெள்ளியில் அதே போல தசனாகரத்தில் இருள் கழிந்து உருள் கழிக்க நீங்கள் அருள் செய்ய வேண்டும். ஞான தீபத்தில் இருக்கும் ஞானத்தாலே எங்கள் வாழ்விலும் எங்கள் சிந்தையிலும் நீங்கள் ஞான தீபம் ஏற்றி எங்களுக்கு என்றும் ஞானத்தை அருள வேண்டும். பேரின்பத்தையும் சிற்றின்பத்தையும் அள்ளி வழங்கி
எங்களுக்கு என்றென்றும் நல்ல எண்ணங்களை நீங்கள் அருள்பாலிக்க வேண்டும். சென்ற இடமெல்லாம் நீங்கள் எங்களுக்கு நல்ல லட்சுமி காட்சியத்தை அனுக்கிரகம் செய்ய வேண்டும். எங்களுடைய உள்ளத்திலும் எங்களுடைய திருமாங்கல்யத்திலும் எழுந்தருளி எங்களுடைய அனைத்து செயல்களையும் வெற்றியாக நீங்கள் வெற்றி திருமலாக எங்கள் வீட்டிலும் எங்கள் வாசத்திலும் நீங்கள் வாசம் செய்ய வேண்டும் சொல்லி நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வம் வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பது என்பதற்கே கலந்தரும் பூங்குழால் அபிராமி கலைக்கண்களை. நம்ம உடம்பிலும் நம்ம எண்ணத்திலும் கலையாத கல்வி, வாராத நட்பும், தன்றாத வளமையும், குன்றாத இளமையும், கழிவினி இல்லாத உடலும், சலியாத மனமும், அன்பு அகலாத மனைவியும் கணவனும், அதை சேர்த்துக்கணும், தவறாத சந்தானமும், தாளாத கீர்த்தியும், மாறாத வார்த்தையும், தடையில் வாராத கொடையும், துளையாத நிதியமும், கோணாத கோலும், ஒரு துன்பமில்லாத வாழ்வும், துய்ய நின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுயலு மாயனு கங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாகம் அகலாத சுகபாணி அருள்வாய் அபிராமியே எங்கள் இல்லத்திலும் ஒளியிலும் என்றென்றும் அருள்வாயே அபிராமியே அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணிக்கங்க. இப்பொழுது திருவிளக்க நீங்கள் உட்கார்ந்த மாதிரியே அந்த திருவிளக்க 3 முறை சுற்றி வர மாதிரி அகபூஜை பண்ணணும். இப்போ நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி பூஜையை நம்ம மனசுக்குள்ளே வேண்டி இந்த திருவிளக்க 3 முறை வலம் வந்து அப்படியே பாதத்தில் விழுந்து அம்மாவை நமஸ்காரம் பண்ணி அப்படியே திருவிளக்க தன்னுடைய மனசில் அப்படியே அந்த ஒளியை உள்ளத்தில் அப்படியே ஏற்றி என்றும் நீங்கள் ஒளிரணும் அப்படின்னு நினச்சி வழிபாடு பண்ணி அந்த குங்குமத்தை எடுத்து முதல்ல நீங்கள் உச்சியில் வச்சுக்கோங்க. திருமாங்கலே தெரியாமல் வைக்கணும், யாரும் பார்க்கக்கூடாது. திருமாங்கலத்தை வந்தோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவனுக்கு தான் காமிக்க திருமாங்கலத்தை பார்க்காம குங்குமம் வச்சுக்கோங்க. அப்புறம் நெத்தியில் வச்சுக்கோங்க, ரொம்ப சிறப்பு. திருமாங்கலை வைக்கும்போது யாரும் பார்க்கக்கூடாது. வாழ்கை கூறுசை தனியில் வாழ்க முக்குடம் வாழ்க சிறு ஏரிய மஞ்சள் வாழ்க யானை வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். தொடங்கும் போது விநாயகர், முடிக்கும் போது முருகன். வான்மொழியில் வளாது வைக மணிவரம் சுரக்க மன்னன் ஓன்முறை அரசு செய்க உரைவிழா உயிர்கள் வாழ்க நாம் நரி அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். எல்லா பிள்ளையும் நல்லா பிள்ளையும் பொல்லா பிள்ளையும் புரியா பிள்ளையும் எல்லா பிள்ளையும் பொறுத்தாருன்னு சாமி சொல்லி உங்கள் நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. இந்த பூஜையெல்லாம் குற்றம் வந்த மனுஷ தாயே, நாங்கள் உங்கள்கிட்ட பெரிய மனுஷன் இல்லை, 8 வயசு குழந்தையாக தான் பூஜை பண்ணியிருக்கோம். அதனால் எங்கள்கிட்ட குறையையும் பார்க்கக்கூடாது, எதையும் ஏற்றுக்கணும். எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு இந்த வெள்ளத்தில் அமர்ந்து எப்படியும் வீட்டுக்கு விளையாடுறீங்க, எங்கிட்டு போகக்கூடாது அப்படின்னு இறுக்கி பிடிச்சிக்கோங்க. ரொம்ப சிறப்பு. ஏது வச்சு பள்ளியில் பூஜை நடத்தணும். அப்படி பாலை வச்சிருக்கோம். சரி, கட் பிடிச்சிட்டு போயிடுச்சுல.